டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்பி இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் என்னென்னா மிக்ஸ்டு ட்ரையாங்கிள். இந்த மிக்ஸ்டு ட்ரையாங்கிள் ஒரு கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கே எக்கச்சக்கமான டைம் எடுத்துப்பீங்க. சால்வ் பண்ணி முடித்ததும் கூட நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதனால் இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்பிள் 1ன்னு வச்சுக்குவோம். இந்த ட்ரையாங்கிளில் மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல கீழ் வரிசையை இந்த மாதிரி 1 2 3 4ன்னு போட்டுங்க. மேலே 1 2 3 இந்த மாதிரி ஒரு சைடு எழுதிக்கிட்டால் போதும். இப்போ இதை கவுண்ட் பண்ணி எழுதுங்க. 1 + 2 + 3 + 4 எவ்வளவுங்க? 10 இன்ட்டு இதில் மொத்தம் எத்தனை இருக்குது? 3. எல்லாத்தையும் கூட்டாமல் 1 2 3 இருக்குங்களா? 3. அப்போது இந்த ட்ரையாங்கிளில் மொத்தம் 30 முக்கோணங்கள் இருக்குது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மிக்ஸ்டு ட்ரையாங்கிளுக்கு. எக்ஸாம்பிள் 2ங்க. இப்போ இதுலேயும் அதே போல் 1 2 3 4 5 எகெயின் 1 2 3 4 5. ஓகே, இதெல்லாம் கவுண்ட் பண்ணி எழுதுங்க. 1 + 2 + 3 + 4 + 5 எவ்வளோ வரும்னா 15 வரும் இல்லைங்களா? 9 12 13 14 15. ஓகே, இன்ட்டு இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 இருக்குங்களா? 5. அப்போது I5 25 மீது 2 IN 5 75 ட்ரையாங்கிள்ஸ் இந்த மிக்ஸ்டு ட்ரையாங்கிளில் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு ஈஸியாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.